பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து இந்த உறவினர்கள்லாம் வந்து போனதுக்கு பிறகு சிலர் தாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு வருவாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும். இல்லைன்னா இந்த சேவிங் ஆர்டரை வச்சுக்கிட்டு சில பேர் வந்து நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கால்குலேஷன். இப்போ எப்படி முத்து அண்டு சௌந்தர்யா தான் அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கும் நபர்களாக இருப்பாங்கன்னு ஜாக்லின் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கு. ஆனால் நீங்கள் அன்அஃபிஷியல் எடுத்து பார்த்தீங்கன்னா முத்துக்கும் ஜாக்லினுக்கும் முத்துவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் தான் போட்டி பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அது எப்படி ஜாக்லின் கண்டுபிடிச்சாங்கிறது எனக்கு ஒரு, ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாக்லினுக்கே அதிகப்படியான வாக்குகள் விழுந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல சேவ் ஆனாங்க. பட் இருந்தாலும் அவங்க சௌந்தர்யாவின் சப்போர்ட்டர் கேம் தான் ஆட போறேன் அப்படின்னா ஒருவேளை பணப்பெட்டி எடுத்துன்னு போலான்னு முடிவில் இருக்காங்களா ஜாக், என்னன்னு தெரியல. இப்போ வந்து இங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா, அப்போ வந்து சாப்பிட்டுட்டு அந்த தட்டோட உட்காந்துருக்காரு முத்துக்குமரன். சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, ஏப்பா சாப்பிட்டுட்டா அந்த தட்டை கழுவிடணும்ப்பா, அப்படி தட்டி கழுவலன்னா பெரியவங்களாம் வந்து அது ஒன்று சொல்லுவாங்க, அது என்னன்னு அவங்களுக்கு தெரில. அங்கே ஒருத்தவங்களே யாரோ சொல்லிடுறாங்க அது தரித்திரம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லுவாங்க அப்படின்ன உடனே அதான் போய் கழுவு அப்படின்னு யார் சொல்கிறாங்க, சௌந்தர்யா சொல்கிறாங்க. என்ன பிடிச்ச தரித்திரமே நீதான், நான் தட்டை கழுவுனா நீ போயிடுவியா அப்படின்னு கேட்குறாரு முத்துக்குமரன். நான் ஏன்டா போகிறேன் அம்மா, இந்த வாரம் நாமினேட் ஆகிருக்குல்ல, எவிக்ட் ஆகிட்டு போயிடுவியா, நான் வேணா போய் உடனே தட்டை கழுவிடுறேன் அப்படின்ன உடனே உன் எவிக்ஷனுக்கு பிறகுதான் என் எவிக்ஷன் நடக்கும் அப்படின்னு இவங்க ஒரு சவால் விடுறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? முத்துவின் எவிக்ஷனுக்கு பிறகு சௌந்தர்யாவின் எவிக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த அன்அஃபிஷியல் வாக்குகள் பார்க்கும்போது இவங்க ஃபைனல் போகிற அளவுக்கு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸாக, அதாவது பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ்னு சொல்ல மாட்டேன், ஃபைனல் போகிற அளவுக்கு வாக்குகள் வாங்குறாங்க. அது எப்படி, அது எனக்கு ஒன்றும் புரியல, பெருசாக தெரில, ஆனால் வாங்குறாங்க. ஏன் இப்போ இந்த சவால்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு பேரும் எவிக்ட் ஆவாங்களா, இல்லை ரெண்டு பேரும் அந்த ஃபைனலுக்கு போயிடுவாங்களா, இல்லை நடுவில் யாருன்னா வருவாங்களா?